இன்னைக்கு நாம சோலா பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தயிர் 200 மில்லி, ரவை, மைதா, உப்பு, சர்க்கரை. 2 கப் மைதா, கிட்டத்தட்ட 1/2 கிலோ. அடுத்து 4 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்திக்கிறோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, தயிர் 200 மில்லி சேர்த்திக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த நேரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுப்போம். மாவு இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நல்லா பிசையணும். 5 நிமிஷம் வரை இதே மாதிரி நம்ம பிணைஞ்சிட்டே இருந்தாதான் நல்லா சாஃப்டா வரும். ஒரு ஈர துணி போட்டு மேல மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் வரையும் இந்த மாவை ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சதுனால தான் இந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. இத சின்ன சின்ன உருண்டையா உருட்டி மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் தடவி தேய்க்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். சூடான எண்ணெயில நம்ம இப்போ பூரி போடலாம். எண்ணெயில போட்ட உடனே அரிகரண்டி வச்சு லைட்டா பிரஷ் பண்ணணும். பூரி நல்லாவே உப்பி வந்திருக்கு. இது 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். சூடான சுவையான சோலா பூரி ரெடி. இதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசால் செஞ்சிருக்கேன். உருளைக்கிழங்கு மசால் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க மட்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.